ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே சார். இந்த செஷன் எஸ்பெஷலி ஃபார் பர்சன் இஸ் ரிலேட்டட் டு கேஸ் ஸ்டடி. உங்களோட ரிசர்ச் ஆர்டிகல்ல ஒரு கேஸ் ஸ்டடி எஸ்பெஷலி ஃபார் டேட்டாபேஸ் ரிலேட்டடான ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்து பண்ணுறதா இருக்கு. இந்த கேஸ் ஸ்டடியில இந்த ஆர்டிகல் ஸ்பெசிஃபிக்கலி இந்த ஆர்டிகல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டேட்டாபேஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் a survey of LLM based test to SQL அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஹெட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாலே we have an idea it is related to LLM based text to SQL ங்கிற கான்செப்ட். நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து SQL அப்படிங்கறத என்ன தெரியும். அதே பிரசாத் SQL னா என்ன சொல்லுங்க? SQL னா என்ன? அப்போ text to SQL அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படிங்கறத இந்த ஆர்டிகல்ல சொல்லிருக்கோம். சரியா? எஸ்பெஷலி இட் இஸ் an article அப்படினா ஆர்டிகலுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் என்ன இருக்கும் அப்படினா ஒரு அப்ஸ்ட்ராக்ட்ங்கிற கான்செப்ட் இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா ஒரு என்டையர் ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் எப்படி இருக்கும் அப்படினா 20 பேजेस இருக்கும். இல்லையா? இந்த ஆர்டிகல் கூட்டமா இருக்கு 20 பேजेस இருக்கும். இந்த 20 பேजेसல இந்த அப்ஸ்ட்ராக்ட்ல மட்டுமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா ஓவராலா இந்த ஆர்டிகல்ஸ்க்குள்ள என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இந்த ஆத்தர்ஸ் பாத்தீங்கன்னா யாரு எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஆத்தர்ஸோட நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க டிஸ்பிளே பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லானஸ்லி ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்க, அவங்களோட நேம் ஒரு ஆர்டிகல் சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆத்தரா வரணும் அப்படிங்கிறத ஸ்மால் லெட்டர்ஸ்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1 செகண்ட் ஆத்தர் யார் அப்படிங்கிறத 2ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆத்தர் யார் வராங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆத்தர்ஸோட நேம். அதுக்கப்புறம் வந்து ஆத்தர்ஸோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. Application is related to where they are working or where they are studying the concept. சரியா? இந்த ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடா பீப்புள்ஸ் எங்க ஒர்க் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங்ல சைனால இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட அப்ரோச் என்ன அப்படிங்கிறத அப்ளிகேஷன் தேர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட ரியலைசேஷன் சரியா? இதுக்குள்ளே என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் கொடுப்போம். ஆஃப்டர் தட் ஆத்தர்ஸ் நேம் கொடுப்போம். அதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல யார் ஃபர்ஸ்ட் ஆத்தர் இஸ் யார் சம் கிரெடிட். ஓகேவா? எப்பவுமே ஆர்டிகல்ல இந்த ஒன்று வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தர் ஹேவ் சம் கிரெடிட். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா they are only the sole property of the particular article. அவங்க தான் அந்த ஆர்டிகல் ஒரிஜினலா ஒர்க் பண்ணி அதை வந்து ரிசர்ச் கம்யூனிட்டிக்கு சப்ளை பண்ணிருக்காங்க. அப்ளை ரிசர்ச் கம்யூனிட்டில டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. சரியா? அதனால தான் இந்த பீப்பிள்ஸ் மட்டும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா we are giving that weightage button. சரியா? நெக்ஸ்ட் திங் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணிருக்கோம் டூல் கொடுத்திருக்கோம். they may be support the people டூல் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க. யாருக்கு? ஃபர்ஸ்ட் ஆத்தரா இருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆத்தர் வந்து அவங்களோட இன்சைட்ஸ் ஏதாவது கொடுத்து அவங்களோட அப்ரோச் பண்ணி இப்படி இருக்குதுன்னா நல்லா இருக்கும். அப்புறம் அந்த ரிசர்ச்ல கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இப்போ நார்மலா இந்த ஆர்டிகல் கொடுத்துருக்கு we have three peoples. ஃபர்ஸ்ட் ஆத்தர் ஒருத்தர் இருக்காங்க, செகண்ட் ஆத்தர் ஒருத்தர் இருக்காங்க, தேர்ட் ஆத்தர் ஒருத்தர். சரியா? இந்த மூணு ஆத்தரும் இன்டகிரேட்டடா வர்க் பண்ணி தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 20 பேजेस ஆஃப் ஆர்டிகல்ஸை டெரைவ் பண்ணி எடுத்துருக்காங்க. இல்லையா? இதுதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் they are come to that. அதுலயே வந்து தெளிவா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேஜஸ் ஆஃப் இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்களோட அப்ளிகேஷன் டீடைல்ஸ். எந்த யூனிவர்சிட்டி எந்த இண்டஸ்ட்ரியில வர்க் பண்றாங்கன்னு கொடுத்துருக்கோம். if you are belongs to some industry, for example ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க வர்க் பண்ணீங்கன்னா it is possible to publish your article. அது கூட அந்த டீடைல்ஸா கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம். what is the need, why we are giving that email ID அப்படின்னா if you have any doubt உங்களுக்கு இந்த ஆர்டிகல்ல ஒரு கான்செப்ட் வந்து கான்ட்ரோவர்சி இருக்கு இல்ல இந்த எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு you are not able to understand அப்படிங்கிற லாஜிக் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல you are directly communicate with the particular scientific people. அவங்களோட டைரக்டா கம்யூனிகேட் பண்றப்ப டெலிபரேட்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஆத்தர்ஸோட இமெயில் ஐடிஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா?
தேர்ட் பார்ட்ல தான் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அப்ஸ்ட்ராக்ட்ஸ் கொடுக்கிறோம். இந்த அப்ஸ்ட்ராக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா என்டையர் 20 பேஜஸ் செய்யும் இன்டகிரேட் பண்ணி ஒரு ஷார்ட்டா அதை படிச்சாவே இட் இஸ் பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. உனக்கு அந்த ஆர்டிகலை ஃபுல்லா 20 பேஜ் படிக்காம ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல அது என்ன இன்சைட்ஸ் இருக்கு, என்ன நாலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நீ கோத்ரூ பண்ணி பாரு இந்த ஆர்டிகலை என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத இந்த அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் படிச்சு பாருங்க. அண்ட் வெயிட் 5 minutes டைம் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு we have a discussion என்ன பண்ணிருக்காங்க, அதை எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நாம பார்ப்போம். சரியா? படிச்சு பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க.